வெல்கம் டு கேடிசி மூவி தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த கொரியன் பொலிட்டிக்கல் ரிவெஞ்ச் ட்ராமாவோட 2வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் மீன் பிரசிடெண்ட் ஆகிருப்பார். அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஈவெண்ட்லேயே மீன் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா சிஓ கிட்ட வந்து டிவோர்ஸ் கேட்டிருப்பாங்க. அதுக்கு சிஓ என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, என்னால் டிவோர்ஸ்க்கு வந்து கொடுக்கறதுக்கு ஒத்துக்க முடியாது, நான் வந்து டிவோர்ஸ் என்ன காரணமாக இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்டு மீன் டென்ஷன் ஆகி, எனக்கு கண்டிப்பாக டிவோர்ஸ் வேணும், உங்ககிட்ட நான் டிவோர்ஸ் தவிர வேறு எதுவும் எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் சிஓ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் டிவோர்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்ற ஸ்டாண்டில் வந்து தெளிவாக பேசிகிட்டு இருப்பாங்களா. உடனே வந்து மீன் சொல்லுவார், இப்போ கூட நான் எதுக்கு உன்ட்டு டிவோர்ஸ் கேட்குறேன்னு என்கிட்ட கேட்கல, உன்னால் டிவோர்ஸ் கொடுக்க முடியாதான்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து கோச்சிட்டு காரில் கிளம்பி போவார். பிஸி அங்கே தனியாக நின்றுட்டு இருப்பாங்க. காரில் செக்ரட்டரி ஹைரின் இருப்பாங்களே, அவங்க வந்து ஏன் சார் டென்ஷனாக இருக்கீங்கன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி டிவோர்ஸ் கேட்டேன், அவள் தரமாட்டேன்னு சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி ஹைரன் சரி மீனும் சரி அஃபர் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்துருந்துருப்போம்ல. எந்தளவுக்கு க்ளோஸ்னால் பர்சனல் விஷயம் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு க்ளோஸ் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிகிட்டு போயிட்டு இருக்கும்போதும் அப்போ வந்து ஹைரன் சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து திடீர்னு கேட்கவும் கொஞ்சம் வந்து பதட்டத்தில் வந்து ஒத்துருந்துருக்க மாட்டாங்க, நீங்கள் வேணால் கொஞ்சம் டைம் கொடுங்களேன், கொஞ்சம் டைம் போச்சு அப்படின்னா அவங்களே ஓகே சொல்லுவாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, பார்க்கலாம், கொஞ்சம் டைம் கொடுத்து தான் நான் வந்து டிவோர்ஸ் கேட்டு வாங்கி ஆகணும், எனக்கு இதுக்கு மேலே அவளால் டாலரேட் பண்ண முடியல, எனக்கு இதில் வருத்தம் என்ன அப்படின்னா, நான் எதுக்கு டிவோர்ஸ் பண்ணுறேன்றதை கூட அவள் என்கிட்ட கேட்கல தெரியுமா. அது மட்டும் இல்லாமல் அவள் வந்து முன்ன மாதிரி இல்லை, அவள் கேரக்டரே முன்னாடி சேஞ்ச் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு 2 பேருமே ஒரே மாதிரி தான் நடிச்சிட்டு இருந்தோம், 2 பேரோட நோக்கம் ஒன்றா இருந்துச்சு, அதனால் நாங்கள் வந்து ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ கம்ப்ளீட்டாக அவள் என்னை விட்டு வேறு மாதிரி மாறிட்டான், இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ செக்ரட்டரி ஹைரின் தான் ஆறுதலாக பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்போ மீன் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஆமாம் நான் வந்துட்டு ஆல்ரெடி விசாரிக்க சொன்னேன், டை கேஸ் அதை விசாரிச்சியா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பாங்க. சார் 15 வருஷமாக அந்த கேஸ் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு, இன்னும் அந்த கேஸை நீங்கள் விசாரிக்கிறீங்கன்னு கேட்கும்போது, ஆமாம் என்னன்னாலும் சரி அன்றைக்கி என்ன ஆச்சுன்றது நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், அப்படி 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆக்சிடெண்ட்டில் என்ன ஆச்சுன்றது எனக்கு தெரியணும், நான் வந்து டைக்கு வந்து நியாயப்படி வந்து நீதி வாங்கி கொடுக்கணும் ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்குரிய நீ செக் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஹைரீனுக்கு அதை செக் பண்ணுறதுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. இந்த விஷயத்தில் ஹைரீன் மேலே ஏதாவது தப்பு இருக்கான்னு தெரில, கொஞ்சம் தயங்கிட்டே தான் இருப்பாங்களா. ஆனால் வந்து மின் இந்தளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணி சொல்கிறனால ஹைரீன் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை வச்சு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அடுத்து வீட்டில் தான் காட்டுறாங்க. லீ என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க வந்து ஃபோன் இங்கே மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்திருப்பாங்கள்ல. உடனே வந்து அதை தேடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நானிக்கிட்ட சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக போய் தேடுவாங்க. ஆனால் நானிக்கு வந்து லீ மேலே வந்து ரொம்ப டவுட்டாக இருக்கும், இந்த பொண்ணு எங்கே போகிறனாலும் ஃபாலோ பண்ணி போகணும் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருப்பாங்க. நானே இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா ஆல்ரெடி சிஓ வந்து வார்ன் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி லீயோட நடவடிக்கை வந்து வர வர சரியில்லை, அவள் ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி இருக்குது, வீட்டில் அவள் எந்த தப்பு பண்ணாத மாதிரி இங்கே தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நானிக்கு ஆல்ரெடி வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் நானி இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தில்லி எங்கெங்கே போகிறா என்னென்ன பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் வந்து நானி வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது லீ எங்கே போயிருக்கா அப்படின்றத மிஸ் பண்ணியிருப்பாங்க. பார்த்தா லீ கரெக்டாக எங்கே போவா அப்படின்னா மின்னோட ரூம்குள்ளே வந்து போவாள். இவருக்கு இப்போ மின்னோட ரூம்குள்ளே போகிறா அப்படின்றது வந்து தெரியல. கட் பண்ணா அப்படின்னா ஜியாவை தான் காட்டுறாங்க. ஜியா என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னா அவங்களோட ரூமில் வந்து பழசெல்லாம் நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி பார்த்துருப்போம்ல, ஜியாவுக்கும் லீக்கும் வந்து இடையில ஒரு பாஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு, பாஸ்ட்டில் எப்படி பழகிருப்பாங்க அப்படின்னா ஜியாவும் சரி லீயும் சரி ரொம்ப க்ளோஸாக பழகிருப்பாங்க. எந்தளவுக்கு க்ளோஸ்னால் ஃப்ரெண்ட்ஸையும் தாண்டி சிஸ்டர்ஸ் மாதிரி பழகிருப்பாங்க. அந்தளவுக்கு க்ளோஸாக இருந்தவங்க லீ பண்ண ஏதோ ஒரு விஷயத்தினால வந்து ஜியா அப்செட் ஆகி அதுலேருந்து அவங்க 2 பேருக்கு வந்து பேச்சுவார்த்தை இல்லாமல் போயிருக்கு. அது என்ன அப்படின்றது இப்போ சொல்லலை, அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சரி நம்ம லீ கிட்ட எந்த மாதிரி இருந்தாலும் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபோன் எடுப்பாங்க. இருந்தாலும் அவங்க பண்ண விஷயம் தான் இவங்களுக்கு ஞாபகம் வந்துட்டு, இல்லை கேட்கக்கூடாது, நம்ம போய் தண்ணி குடிச்சிட்டோம்னா எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து தண்ணி குடிக்கிறதுக்காக வெளியில் வருவாங்க. அப்படி வெளியில் வரவங்களுக்கு தன்னோட அப்பாவோட பர்சனல் ரூமில் ஏதோ சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த டைத்தில் இங்கே சவுண்ட் கேட்குது அப்படின்ற மாதிரி போய் பார்த்தோம் அப்படின்னா அங்கே தான் லீ இருப்பாங்க. இதை பார்த்து ஜியாக்கு டென்ஷன் ஆயிரும். இந்நேரத்துக்கு என்னோட அப்பா ரூமில் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, என்னோட பொருள் ஒன்று விழுந்துருச்சு, அதை எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி என்னத்தை நீங்கள் தொலைச்சுன்னு வந்தேன்னு கேட்கும்போது, என்னோட செயின் வந்து இங்கே மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஓ செயின் முதல்ல எப்படி இங்கே வந்திருக்கும், இது எங்கள் அப்பாவோட பர்சனல் ரூமில், இங்கே உனக்கு என்ன வேலை, இங்கே உனக்கு வேலையே கிடையாது, நீங்கள் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, செயின் எப்படி மிஸ் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டு வேறு ஆர்கியூ பண்ணிகிட்டு இருப்பாங்க. சண்டை பெருசாகிட்டு 2 பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒருத்தர் மாற்றி அடிச்சுக்குவாங்களா.
கேட்பாங்களா. அப்போ ஜியா என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, இந்த செயின் தானே தெரிற அப்படின்ற மாதிரி செயின் காட்டுவாங்க. இது என்னோட செயின் ஒன்ட்ட தான் இருக்கா குட்ரி அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜியா வந்து ஓடிட்டு இருப்பாங்களா. பின்னாடியே வந்து லீ வந்து துரத்திட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்படி 2 பேரும் சண்டை போட்டு ஓடிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜியா வந்து கீழே தடுக்கி விழுந்துருவாங்க. படி இருக்கிறத பார்க்காம. அதே மாதிரி தான் வேகமாக ஓடி வந்ததுனால லீ விழுந்துருவாங்க. 2 பேரும் விழுந்த அதிர்ச்சியில் வந்து மயங்கிடுவாங்களா. உடனே நானி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 2 பேரும் கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணுவாங்க. இப்படி 2 பேரும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோன்னே வீட்டில் பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும்ல. அதனால சியோக்கும் மின்னுக்கும் இன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லுவாங்க. உடனே சியோவும் மின்னும் போய் ஹாஸ்பிட்டலில் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லி பார்க்கும்போது, டாக்டர் வந்து ஜியாவுக்கு வந்து எல்லா ஸ்கேனு எக்ஸ்ரே எல்லாமே எடுத்து பார்த்துட்டு அவங்க ரிப்போர்ட் எல்லாமே நார்மலாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, சின்ன மயக்கம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. சியோ கேட்பாங்க, எப்படி டாக்டர் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரிசல்ட்னா வந்துருச்சு அப்படின்னு கேட்கும்போது, பிரசிடென்ட்டோட பொண்ணுன்றனால ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்படின்னா இல்லைங்க, இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து எல்லாருக்குமே ஒரே ட்ரீட்மெண்ட் தான். எங்கள் ஹாஸ்பிட்டலோட ஃபெசிலிட்டிஸ் வந்து நிறையா இருக்குன்றனால ஈஸியாக வந்து எங்களால் வந்து ரிப்போர்ட் கொடுக்க முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிட்டு அங்கேருந்து வந்து அந்த டாக்டர் வந்து அனுப்பி வச்சுருவாங்க. இப்போ வந்து ஜியாவுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க கண்ணு முழிச்சிருவாங்க, நார்மலாக தான் இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சுல. சரி கொஞ்சம் நேரம் வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் வந்து என்ன பண்ணுவாங்க, ஜியா வந்து ரெஸ்ட் எடுக்க விட்ருவாங்க. இப்போ 2 பேர் தனியாக தானே இருப்பாங்க. இந்த டயத்தில் வந்து சியோ வந்து மின்கிட்ட கேட்பாங்க, ஆமாம் நீங்கள் என்கிட்ட டிவோர்ஸ் கேட்டிங்களே, அதுக்கும் தை கேஸுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் அப்படின்ற மாதிரி மின் சொல்லுவாரா. அதுக்கு சியோ சொல்லுவாங்க, எங்க அந்த கேஸ் முடிஞ்சு 15 வருஷம் ஆச்சு, இன்னும் நீங்கள் 15 வருஷம் அதே கேஸ் தான் பிடிச்சி பார்த்துட்ருக்கீங்களா. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேங்க அந்த கார் ஆக்சிடென்ட்டுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு, திரும்பி ஏங்க நீங்கள் அதே வந்து பிடிச்சி அதுக்காக டிவோர்ஸ் கேட்டுட்ருக்கீங்க, அதுக்காக நீங்கள் டிவோர்ஸ் கேட்குறீங்க, என்னால் தர முடியாதுங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு மெயின் வந்து சத்தம் போட்டு விட்ருவார் சியோவை, நீ என்ன சொன்னாலும் சரி எனக்கு அந்த கேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், தை எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்டான பர்சன் உனக்கு தெரியும்ல, நான் அந்த கேஸை சும்மா விட போகிறதில்ல, அந்த கேஸோட உண்மை என்னவாக இருந்தாலும் சரி அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதனால் நான் டீப்பாக அந்த கேஸை வந்து விசாரிக்க தான் போகிறேன், அதில் எந்த விதமான டவுட்டும் உனக்கு தேவை கிடையாது, அதை பற்றி நீ கவலையும் பட தேவையில்லை, இப்போதைக்கு எனக்கு உங்களோட இருக்க பிடிக்கல, உன்னோட குறிக்கோளும் என்னோட குறிக்கோளும் மாறி போச்சுல, அதனால் நம்ம 2 பேரும் சேர்ந்து வர்றது சரிப்பட்டு வராது, நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் பேசி ஆர்கியூ பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்க இப்படி ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த டைம் வந்து கரெக்டாக வந்து ஜியா கண்ணு முழிச்சிருவாங்க. கண்ணு முழிச்சவங்க டென்ஷன் அவங்க அப்பா பிடிச்சி கத்துவாங்க, எதுக்கு இப்போ வந்து இங்கே வந்தீங்க, உங்களை யாரும் என்னை பார்க்கறதுக்கு வர சொன்னா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. என்னாச்சுமா எதுக்குமா இவ்வளோ டென்ஷன் ஆகி கத்துறேன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இவரால் தான், ஆல்ரெடி வந்து என் ஃப்ரெண்டு கூட வேறு அஃபேர் வச்சுருக்காது, என் கண்ணால் பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த செயினை எடுத்து காட்டுவாங்க. என்னம்மா சொல்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது, உங்களால் எனக்கு இப்போ இந்த ஆக்சிடென்ட் வேறு ஆச்சு, அன்றைக்கி ஒரு நாள் வந்து என் ஃப்ரெண்டை காணா அப்படின்ற மாதிரி சொல்லி தேடி வரும்போது அவள் வந்து உங்களோட ப்ரைவேட் ரூமில் உங்கள் கூட ஒன்றா இருக்கிறத நான் பார்த்தேன், அப்போ நீங்கள் 2 பேரும் அஃபேர் வச்சுக்காமல் என்ன வச்சுருக்கீங்க, அதுலேருந்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகி போச்சு, இருந்தாலும் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து பார்க்கும்போது அங்கே இந்த பென்டன் செயின் கிடச்சிச்சு, இப்போ எனக்கு இந்த செயின் அவளோடதுன்னு வந்து நிற்கிறா, அப்போ இதுக்குலாம் என்ன அர்த்தம், நீங்கள் அஃபேர் வச்சுக்கிட்டதுனால தான் அவள் வந்து நிற்கிறா, எனக்கு தெரியும் அவளோட ஃபேவரட் கேண்டி கூட உங்களோட இடத்துல தான் இருந்துகிட்டு இருந்துச்சு, இது எல்லாத்துக்குமே அவதான காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜியா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி கத்திட்டு இருப்பாங்க. அதுக்கு மீன் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்களா, இப்போ கூட வந்து நீங்கள் வந்து நல்லவர்னு சொல்லி உங்களால் சொல்ல முடியல, அப்போ எல்லா தப்பும் நீங்கள் தானே பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி அர்த்தம், நான் கூட மினுக்க நினச்சேன், நான் வந்து உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு, இப்போ அப்படின்னா கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சுல, இனிமேல் வந்து நீங்கள் என்னை கண்ணு முன்னாடியே முழிக்காதீங்க, எனக்கு நீங்கள் அப்பாவே கிடையாது, இந்த வீட்டில் எனக்கு யாருக்குமே எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜியா வந்து பிடிச்சி ரொம்ப வந்து கத்தி விட்டுருவாங்க. அவங்களால டென்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாதா. இந்த டைம் மின் என்ன பண்ணணும், ஜியாவுக்கு வந்து ஆறுதல் சொல்லணும், இல்லைம்மா நான் அப்படி பண்ணலை, இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரி தானே சொல்லணும். ஆனால் மீன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நானும் உங்கள் அம்மா கூடி சீக்கிரம் டிவோர்ஸ் பண்ணிக்க போகிறோம், அதனால் நீ எதுக்கு ஃபீல் பண்ணாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போவார். இதை கேட்டு ஜியாவுக்கு வந்து இன்னும் டென்ஷன் ஆயிரும், இவனா ஒரு மனுஷன் சொல்லிட்டு இவன்ட்டு இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கோம் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி கத்திட்டு கிடப்பாங்க. இதை கேட்ட சியோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் மின்ட்டை கேட்பாங்க, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, பிள்ளை உடம்பு முடியாமல் இருக்கா, அவன் முன்னாடி இப்போ அவசியம் இந்த டிவோர்ஸை பற்றி பேசி ஆகணுமா அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஆல்ரெடி டிவோர்ஸ் பண்ண போகிறோம் தானே பேசியிருக்கோம், அப்புறம் வந்து பேசினா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் தான் சொன்னேன் உங்களுக்கு டிவோர்ஸ் பண்ண மாட்டேன், நான் உங்களுக்கு டிவோர்ஸ் தர மாட்டேன்னு சொல்லிட்டு, திருப்பி நீங்கள் டிவோர்ஸ்லேயே வந்து நிற்கிறீங்க, அந்த கேஸ்க்கு எனக்கு சம்மந்தம் இல்லை சொல்லி நீங்கள் கேட்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஆர்கியூ பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்படி இவங்க ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கனக்குள்ளே தான் செக்ரட்டரி ஹைரி நின்றுட்டு இருப்பாங்களா. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஆல்ரெடி வந்து உள்ளே வந்து ரூமில் தனியாக வந்து மின்னும் சியோவும் பேசிகிட்டு இருப்பாங்க, அதை வேறு வந்து ஒட்டு கேட்டுருந்துருப்பாங்க. அதனால் வந்து இவங்க இன்னும் வந்து பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கேஸில் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சிடும் சொல்லிட்டு அவங்க வந்து இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது இடையில பேசுகிறதுக்காக போவாங்களா. உடனே வந்து சியோ பிடிச்சி சத்தம் போட்டு விட்ருவாங்க. ஹைரீனை வந்து சியோ வந்து சத்தம் போடுவாங்க, ஏங்க ஹைரீன் நீங்கள் வந்து செக்ரட்டரி தானே, செக்ரட்டரியோட வேலை மட்டும் பார்க்க மாட்டிங்களா, இது எங்களோட ஃபேமிலி விஷயம், அதுவும் நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட தனியாக பேசிகிட்டு இருக்கேன், நான் என் ஹஸ்பண்ட்டை என்ன பேசணுன்றதை கூட நீங்கள் தான் முடிவு பண்ணுவீங்களா, முதல்ல இங்கேருந்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹைரீனை சத்தம் போட்டு அங்கேருந்து அனுப்பி விட்ருவாங்க.
ஹைரின் அங்கேருந்து போனதுக்கப்புறமேட்டுக்கு 2 பேர் திரும்பி ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ சியோ கேட்பாங்க, உங்களுக்கு உங்களோட ஃபேமிலியை விட சட்டம் தான் ரொம்ப முக்கியமா? நீங்கள் கண்டிப்பாக அந்த கேஸ் விசாரிச்சு தான் ஆகணுமா? அதுக்காக ஏன் டிவோர்ஸ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, ஆமாம் எனக்கு எல்லாத்தையும் விட எனக்கு அதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரா. அப்போ வந்து சியோ கேட்பாங்க, உங்களுக்கே தெரியும் என்னோடய ஃபேமிலி வந்து எவ்வளோ பொலிட்டிக்கலில் வந்து சப்போர்ட் கொடுக்குற ஃபேமிலின்னு சொல்லிட்டு, என்னோடய ஃபேமிலி இல்லாமல் நீங்கள் எப்படி பொலிட்டிக்கலை ரன் பண்ண முடியும்? இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக தானே உங்களுக்கு இருக்கும். எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கிறீங்க? ஆப்வியஸாக நம்ம டிவோர்ஸ் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது அவர் சைலண்ட்டாக இருப்பாரா. அப்போ கேட்பாங்க, அப்போ ஜியா சொன்ன விஷயத்துக்கு இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்ற மாதிரி சியோ கேட்கும்போது அவர் எதுவுமே சைலண்ட்டாக பேசாமல் அங்கேருந்து கிளம்பி போவாரா. இதிலே வந்து சியோவுக்கு வந்து ரொம்ப அப்செட் ஆயிரும். அப்போ வந்து இவர் அஃபர் வச்சிருக்காரா அப்படின்ற மாதிரி சொல்லி டென்ஷன் ஆகிட்டு, சரி நம்ம எதுவும் பேசக்கூடாது, நம்ம பொண்ணை போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போய் ஜியா எப்படி இருக்கான்னு பார்க்கறதுக்காக போவாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து ஜியாவுக்கு வந்து தன்னோட அப்பாவுக்கு அஃபர் இருக்குன்றது தெரிஞ்சிருக்கு, அதுவும் அவளோட ஃப்ரெண்டு கூட. அதை பற்றி அவள் கேட்கும்போது தன்னோட அப்பா வந்து தன்னோட அம்மாவை டிவோர்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்களே, இதனால் மனசு ரொம்ப கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்லணும் அப்படின்றதுக்காக உள்ளே போவாங்க. உள்ளே போனது ஃபஸ்ட்டு வந்து ஜியா கேட்குற கேள்வி, பேசாமல் அந்த மனுஷன் நீங்கள் டிவோர்ஸ் பண்ணி தொலைய வேண்டியதானே, அந்த ஆள் கூட நீங்கள் எதுக்குமா இருக்கீங்க, எப்போ டிவோர்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இல்லைடி எனக்கு டிவோர்ஸ் பண்ணுற ஐடியா இல்லைன்னு சொல்லும்போது, நீ என்ன பைத்தியமாமா, அந்த ஆள் தான் உனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறானே, அதுவும் அஃபேர் வச்சுக்கிட்டு அவன் வந்து நல்லா தான் இருக்கிறான், உன்னை தான் கஷ்டப்படுத்துகிறான், அந்த ஆள் கூட நீ எதுக்குமா வாழ்கிற, முன்னாடி தான் நீ டிவோர்ஸ் பண்ணால் உனக்கு வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்கும், தர்ம சங்கடமாக இருக்குன்னு வேணான்னு சொன்னேன், இப்போ உனக்கு என்னம்மா பிரச்சனை, அந்த ஆளே தைரியமாக அஃபர் வச்சுக்கிட்டு டிவோர்ஸ் கேட்கும்போது நீயே கொடுக்க மாட்டேற அப்படின்ற மாதிரி சொல்லி ஆர்கியூ பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு சியோ வந்து சமாதானப்படுத்துவாங்க, இல்லை ஜியா உனக்கு சொன்னால் புரியாது, இந்த விஷயம் வந்து நீ நினைக்கிற மாதிரி இல்லை, உள்ளே வந்து நிறைய காம்ப்ளிகேட்டான விஷயங்கள் இருக்குது, அவ்வளோ சீக்கிரம்னா டிவோர்ஸ் பண்ண முடியாதுமா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஜியா வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க, இந்த மாதிரி ஒரு மனுஷன் கூட இருக்கிறதுக்கு உனக்கு பிடிச்சா பிடிக்குமே தவிர எனக்கு தான் சுத்தமாக பிடிக்கல, அவங்க கூட ஒரே வீட்டில் இருக்கோன்றப்ப எனக்கு எரிச்சலாக வருது, நீ ஃபஸ்ட்டு அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு வாமா, நம்ம வந்து எங்கேயாவது போய் நிம்மதியாக இருக்கலாம், எனக்கு அந்த ஆளை பார்க்கவே பிடிக்கல, அவர் கூட இருக்குன்னு நினச்சாவே எனக்கு அருவருப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனில் கத்திட்டு இருப்பாங்க. தெரியுது சியோவுக்கு இவன் வந்து ரொம்ப வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிருக்கான், அவளால் வந்து ஜீரணிக்க முடியலன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சரிம்மா அம்மா வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், எனக்கு எல்லாம் பண்ணணும்னு தெரியும், ஆனால் நீ எதுக்கு பேனிக் ஆகாது, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, அம்மா எது பண்ணாலும் கரெக்டாக தானே பண்ணுவேன், கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் அம்மா கரெக்டாக தான் பண்ணுவேன், நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜியாவை ஆறுதல் படுத்தி ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு இருப்பாங்க. இப்படி ஜியா வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது இது நாளைக்கிட்ட இருந்து கால் வரும், இந்த மாதிரி லீவ் பொண்ணு வந்து ஓடி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இவ எப்படி ஓடி போனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் இன்சார்ஜெல்லாம் இருப்பாங்களா, அவங்களாம் கூப்பிட்டு விசாரிக்கும் போது அந்த பொண்ணு இப்போ தான் போச்சு, எங்கே போச்சுன்னு தெரில அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி அந்த லீவ் பொண்ணோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எதாவது இருந்தால் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அந்த பொண்ணு ப்ரைவேட்டாக ட்ரீட்மெண்ட் அட்டன் பண்ணதுனால அந்த பொண்ணோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எதுவுமே எங்கள்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ தானே சிஓக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து லீ கூட அஃபரில் இருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கும், இந்த பிரச்சனை வேறு பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, எப்படி இருந்தாலும் அந்த பொண்ணு இப்போ தானே போச்சு, ரொம்ப தூரம் போயிருக்கா, அதை போய் பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கீழே கார் பார்க்கிங்கில் போய் அந்த பொண்ணு இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்கறதுக்காக போவாங்க. அங்கே போய் பார்த்தாங்க அப்படின்னா கார் பார்க்கிங்கில் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. சரி கார் போயிடுச்சு போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்படி வந்து அவசரத்தில் தடுக்கி விட்டு கீழே விழுந்துருவாங்க. சரி எந்திரிக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணும்போது ஒரு விஷயத்த பார்ப்பாங்க. கார் பார்க்கிங்கில் தன்னோட ஹஸ்பண்ட் வந்து யார் கூடயே பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மனுஷன் இந்த டயத்தில் இங்கே என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்க்கும்போது அவர் கையில் வந்து ஜியா வந்து ஒரு நெக்லஸை காட்டி பேசிகிட்டு இருப்பாங்களே, அது நெக்லஸ் இருக்கும், அந்த நெக்லஸ் யார்கிட்டயே கொடுக்குறாங்க. காரில் இருக்கவங்களும் அதை வாங்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க. யார்கிட்ட அப்படி நெக்லஸை கொடுக்குறான்னு சொல்லி பார்த்தா காரில் வந்து லீ பொண்ணு போயிட்டுருக்கோம். அப்போ வந்து நம்ம பொண்ணு சந்தேகப்பட்டது சரிதான் போல இருக்குது, அப்போ நம்ம ஹஸ்பண்டுக்கு ஒரு அஃபர் இல்லை 2 அஃபர் இருக்குது, நமக்கு தெரியாமல் செக்ரட்டரி ஹைரின் கூட அஃபரில் இருந்தான்னு சொல்லி பார்த்தா இன்னொரு பக்கம் நம்ம பொண்ணோட ஃப்ரெண்டு லீ கூட அஃபரில் இருந்திருக்காரு, இவர்னா ஒரு மனுஷன் சொல்லிட்டு இவரை போய் நம்ம வந்து டிவோர்ஸ் பண்ணக்கூடாது பாதுகாக்கணும்னு நினச்சோம்ல, இந்த மாதிரி ஒரு மனுஷன் கூட வாழக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப நொந்து போய் மனசுடைஞ்சு போயிடுவாங்க. அந்த டைம் வந்து மீன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான மீட்டிங் இருக்குது, நான் சொன்னதை நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு செக்ரட்டரி வச்சிருப்பாரு. அவர்கிட்ட கேட்கும்போது எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லவும், சரி வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவார். அவருக்கு வந்து தன்னோட பொண்ணு இப்படி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கா, அவளோட கண்டிஷன் இப்படி மோசமாக இருக்குது அப்படின்றத பற்றினா கவலையே கிடையாது, நமக்கு வந்து எல்லாமே நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சியோவுக்கு தாங்கிக்கவே முடியாது, இப்படிப்பட்ட ஒரு ஆளை பாதுகாக்க நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப மனசுடைஞ்சு போய் நின்றுட்டு இருப்பாங்களா. அப்போ அந்த டைத்து கரெக்டாக அங்கே ஞானி வருவாங்க. என்னாச்சுமா எப்படிமா கீழே விழுந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினுக்கு எழுந்திருக்கி ஹெல்ப் பண்ணிவிட்டு அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் கலைச்சி கிடக்கும்ல அதெல்லாம் சரி பண்ணி விடுவாங்க. நீங்கள் எதுக்கு மேடம் அவதியாக ஓடி வந்து இந்த மாதிரி கீழே விழுந்து கிடக்குறீங்க, உங்களுக்கு இதெல்லாம் தேவையா, அந்த பொண்ணு கீழே விட போது விடுங்க மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நான் வந்து முன்ன வந்து டிவோர்ஸ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நானி கிட்ட சொல்லுவாங்க. இது கேட்ட நானி வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள்
இப்படி ஒரு வார்த்தை உங்கள் வாயிலேருந்து வருது அப்படின்றப்ப நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க மேடம். உங்களுக்கு வந்து இந்த காயம் வந்து ரொம்ப வலியை கொடுத்துருக்கோம், என்னால் புரிஞ்சுக்க முடியுது. எல்லா காயங்கள் வந்து சீக்கிரம் ஆற போகிறதில்ல. ஒரு சில காயங்கள் வந்து ரொம்ப லேட்டாக தான் ஆறும். என்ன இருந்தாலும் சரி, காயம் ஆறுறதுக்கு டைம் எடுத்தாலும் எடுத்துகிட்டு போகுது. ரொம்ப நாள் காயம் ஆறுறதுக்கு டைம் இருந்தாலுமே சரி, உங்கள் மனசு ஹீல் ஆனால் போதும். நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு என்ன பண்ண தோணுதோ அதை பண்ணுங்கள் மேடம். கத்தணும்னு தோணுன்னா கத்துங்க, அடிக்கணும்னு தோணுன்னா அடிங்க, யாரையும் திட்டணும்னு தோணுன்னா திட்டுங்க. மனசுக்குள்ளேயே போட்டு எதையும் பூட்டி வச்சுக்காதீங்க. ரொம்ப அழுதா வந்து தீர்ந்து போயிடுறனால அழுது வந்து மனசு வந்து ஆறுதல் படுத்திக்கோங்க. நீங்கள் அப்படியே மனசுக்குள்ளேயே ஒவ்வொரு விஷயத்தையும் வச்சுக்க உங்கள் ஹெல்த்துக்கு தான் மேம் கெட்டது. உங்களை நம்பி ஜியா பாப்பா வேறு இருக்காள அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து ஃபுல்லாகவே எப்படின்னா ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. ஏன்னா ஹீரோயின் வந்து அவங்க நானி வந்து ரொம்ப நல்லா தான் பார்த்துக்குவாங்க. யாரையுமே வந்து ரொம்ப வந்து மிஸ்ட்ரீட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் இருக்காது. எல்லாருக்கிட்டையும் இவங்க நார்மலாக நடந்துக்கிறனால இவங்க ஃபேமிலியில் வந்து எல்லாருமே இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க இருப்பாங்க. அதே மாதிரி நானி வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து ஹீரோயினுக்கு தான் கொடுப்பாங்க. நீங்கள் மின் கூட இருந்தாலும் சரி இல்லாட்டி சரி, நான் வந்து உங்கள் கூட தான் மேடம் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபுல் சப்போர்ட் நானி வந்து கொடுத்து ஹீரோயின் வந்து ஆறுதல் படுத்தி பேசிகிட்டு இருப்பாங்க. அடுத்த சீனில் மீன் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாரு. அவர் ஆல்ரெடி போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும்னு சொல்லி தானே கிளம்பியிருப்பார். அந்த முக்கியமான இடம் இதுதான் போல இருக்குது. மீன் அங்கே போனதுக்கு அப்புறமேட்டு தான் தெரியுது மீன் ஒரு அனாதைன்னு சொல்லிட்டோம். அவர் இத்தனை நாள் ஆர்ஃபனேஜில் இருந்திருக்காரு. அவங்களுக்கு தத்தெடுத்து ஒருத்தவங்க வளர்த்துருப்பாங்கல்ல, அந்த அம்மா வச்சுருக்க ரெஸ்டாரண்ட் தான் இது. அதனால தான் அங்கே போயிருப்பாரு. அதனால தான் அது முக்கியமானதுன்னு சொல்லியிருப்பாரு. அங்கே மீன் போனவர் இந்த ரெஸ்டாரண்ட்டை சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு குரூப் ஃபோட்டோ இருக்கும். அந்த குரூப் ஃபோட்டோவில் பார்க்கும்போது தான் தெரிய வருது, மீன் வந்து பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து ஒருத்தவங்க வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லி போய் பார்க்க போயிருப்பாங்கல்ல, அவங்க வந்து மின்க்கு வந்து ரொம்ப முக்கியமானவங்கன்னு சொல்லிட்டு. மின்னும் சரி நேற்று வந்து பிரசிடென்ட் ஃபங்க்ஷன் வந்து ஒருத்தர் வந்து முட்டை எடுத்து அடிச்சிருப்பார்ல, அவரும் சரி அந்த ஃபோட்டோவில் வந்து ரொம்ப க்ளோஸாக சிரித்து பேசி நின்றுட்டு இருப்பாங்க. இப்படி இந்த ஃபோட்டோ வச்சு பார்க்கும்போது மீன் வந்து பிரசிடென்ட்னு ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து இப்படி தான் கஷ்டப்பட்டு தான் வந்து பெரிய நிலைமைக்கு வந்திருக்காரு. அந்த டயத்தில் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, லேபர் லாஸ் வந்து சரியில்லை, அதை வந்து மாற்றி அமைக்கணும், அப்போ தான் வந்து மக்களுக்கு வந்து சரியான சேலரி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது லேபர் லாக்கு எதிராக வந்து சட்டத்துக்கு எதிராக வந்து புறக்கணித்து போராட்டம் நடத்திட்டு இருந்திருப்பாங்க. அந்த போராட்டத்தில் மின்னு கலந்துருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் வந்து சிஓ பேசும்போது கூட என்ன பேசியிருப்பாங்க, மக்களுக்கு வந்து லேபர் லாக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு பேசியிருப்பாங்க. அதே மாதிரி பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முதல் நாள் ஸ்பீச் கொடுக்கும்போது மீன் என்ன சொல்லியிருப்பார், இந்த மாதிரி நான் லேபர் லாக்கு வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து நீதி வாங்கி கொடுப்பேன், ஏன்னா அதனால தான் தாய் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லி சொன்னோம்ல. அப்படி வச்சு பார்க்கும்போது தாய் அப்படின்றவரும் மீனுக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக தான் பழகியிருப்பாங்க, ரொம்ப ஃபேமிலி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் வந்து அவர் ஸ்பீச் கொடுக்கறதுக்கு முன்னுக்க கூட இறந்து போயிருக்காங்களே, அவங்கள போய் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இது எல்லா விஷயத்தையும் நினச்சி பார்த்துட்டே மீன் வந்து உட்காருவாரா. அப்போ வந்து ரெஸ்டாரண்ட்டில் அவங்க அம்மா சொல்லுவாங்க, சாப்பிட்டு போப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி சாப்பாடு எடுத்து வைப்பாங்க. இல்லைம்மா சும்மா வந்தேன் அதான் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சரி ஓகேப்பா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அந்த இடத்துல தான் கீஜு அப்படின்றவன் வந்து கிடப்பான். இப்போ அந்த கீஜு யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இவன் தான் வந்து அந்த முட்டையை வந்து சிஓ மேலே அடிச்சிருப்பானா அந்த பையன். அவன் வந்து குடிச்சிட்டு வந்து படுத்து கிடப்பானா. அப்போ வந்து அங்கே வந்து இன்னொரு ஃப்ரெண்டு பையன் வருவான். இவன் வந்து லாயராக வேலை பார்க்குறான் போல இருக்கு. அவன் வந்து மீனை பார்த்தோன்னே என்ன சொல்லும் அப்படின்னா, நீ வந்து கீஜு மேலே கேஸ் போட போறியா, கேஸ்னா போடாதடா, என்னதான் இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகிருக்கோம்ல, நீ கேஸ் போட்ட அப்படின்னா அவனோட லைஃபே போயிடும், நம்ம ஃப்ரெண்டுக்கு மேலே ஃபேமிலி மாதிரி பழகினவங்க தானே, இந்த சின்ன விஷயத்துக்காக கேஸ் போட்டு வாழ்க்கையை அழிச்சிடாத, அவன் பண்ண தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை, முட்டை விட்டுன்னு அடிச்சிருக்க கூடாது, அதுக்காக நீ கேஸ் போடாதடா அப்படின்ற மாதிரி சொல்லி பறிஞ்சு பேசிகிட்டு இருப்பான். அதுக்கு வந்து மீன் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் கேஸ்னா போகிற ஐடியாவே இல்லைடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன்னோட வளர்ப்பு அம்மாவுக்கு வந்து காசெல்லாம் எடுத்து கொடுப்பாரு. இதை வச்சு செலவு பார்த்துக்கோங்க, அவனுக்கு தேவையான ஏதாவது வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ இப்போ இவ்வளோ காசு கொடுத்துருக்கீங்களப்பா, இதை வச்சு அவனோட கேஸை நான் பார்த்துக்கிறேன், ஏற்கனவே லேபர் லா விஷயத்தில் வந்து ரொம்ப கேஸ் வந்து இழுத்துக்கிட்டே போயிட்டுருக்கேன், அதுக்கு நீதி நமக்கு கிடச்சி ஆகணும், அந்த விஷயத்தை நீ மட்டும் பாரு, அது மட்டும் இல்லாமல் இவன் தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்றப்ப இவனுக்கு நீ பாரபட்சம் பார்க்க தேவையில்லை, கீஜு வந்து தண்டனை அனுபவிக்கட்டும், என்னதான் இருந்தாலும் கீஜு வந்து முட்டை எடுத்து அடிச்சது வந்து அவன் தப்பு தானே, ஒருத்தவங்க தப்பு பண்ணாலும் சரி அவங்க தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும், நீ இதுக்குன்னா பறிஞ்சு பேச தேவையில்லப்பா, நீ வந்து சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடு, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. உடனே மீன் என்ன சொல்லுவார் அப்படின்னா, சரிங்கம்மா எனக்கு வந்து டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போவார். மீன் அங்கேருந்து போனதுக்கப்புறமேட்டுக்கு இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து கெட்டது வந்து வரட்டுறதுக்கு வந்து உப்பு மிளகான போடுவாங்கள்ல, அந்த மாதிரி எல்லாமே போட்டுட்டு தண்ணி வச்சு தெளிச்சிட்டு இருப்பாங்க. வச்சு அபசகுணம் இப்படி வந்துட்டு போயிட்டான் போல இருக்குது அப்படின்ற மாதிரி நடந்துக்குவாங்க. அவங்க வந்து மின்கிட்ட பேசும்போது நல்லா நார்மலாக சிரிச்சு தான் பேசுகிறாங்க. அவங்க போன பிறகு இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு காரணம் தைன்னு ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல, அதுக்கும் அவங்க இதுக்கும் சம்மந்தம் இருக்கும் போல இருக்குது. அவங்க கேஸ்னால டென்ஷன் ஆகி தான் அவங்க இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க போல இருக்குது. இந்த விஷயம் எல்லாத்தையுமே அங்கே லாயர் இருப்பான், அவன் பார்த்துட்டு இருப்பான். இவங்க எப்படி நடத்துகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் தான் காட்டுறாங்க. இன்னைக்கு வந்து பிரசிடென்ட்
பிரசிடென்ட் வந்து ஆஃபீஸியால் வந்து பதவி ஏற்றுக்கணும்ல, அதுக்கான டே. அதனால் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அதுக்கு ஆஃபீஸ் முன்னாடி எல்லோரும் கூட்டியிருப்பாங்க. ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃபுல்லாக அங்கே தான் இருக்கும். இந்த டைம் ஹைரின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தனக்கு தெரிஞ்ச ரிப்போர்ட்டரை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி சிஓவும் சரி மின்னும் சரி 2 பேரும் வந்து டிவோர்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து கொளுத்தி போடுவாங்க. ஏன்னா உண்மையிலே டிவோர்ஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் டிவோர்ஸ் பண்ண போகிறாங்க, நீ வேணா பாரு அதுக்கான எவிடன்ஸ் கூடி சீக்கிரமே இங்கே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நான் என்னமோ நீ கூப்பிட்டு என்ன நினச்சி அப்படின்னா, இது வந்து ரொம்ப சென்சேஷனான நியூஸ் போல் இருக்கு, ஏதோ ஒரு ஊழல் பண்ணிட்டாரு, பெரிய தப்பு பண்ணிட்டாரு நினச்சி வந்தேன். ஆனால் நீ சொல்கிற நியூஸ் அதை விட ரொம்ப நல்ல நியூஸாகவே இருக்கே. இந்த மாதிரி நியூஸ் மட்டும் பப்ளிஷ் ஆச்சுன்னு சேனல் எந்த அளவுக்கு ஹிட் ஆகும் தெரியுமா? ஆனால் கண்டிப்பாக நான் வந்து ரிப்போர்ட் பண்ண போகிறேன். ஆமாம் இதுக்கான எவிடன்ஸ்லாம் வந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எவிடன்ஸ் கூடி சீக்கிரம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு கார் வந்து அரைவாக்கும். அது மின்னோட கார் தான். அந்த காருக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி வந்து மின்னும் சரி சிஓ சரி டிவோர்ஸ் சொல்லியிருப்பாங்களே, அதனால் டிவோர்ஸ் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து காருக்குள்ளே இருக்கும். இந்த விஷயத்தை வந்து ரிப்போர்ட்டர் வந்து பார்த்துருவாங்க. பரவாயில்லையே இப்போ டிவோர்ஸ் ஃபார்ம் வேறு கிடச்சிருச்சா, இந்த நியூஸை பெருசாக்கிற வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபார்மெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கே இருக்க ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அவங்களும் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு, அப்போ வந்து நீங்களும் வந்து சிஓ டிவோர்ஸ் பண்ண போகிறீங்களா, ஏன் பண்ண போகிறீங்க, எதுக்கு பண்ண போகிறீங்க, இதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லோரும் மாற்றி மாற்றி வந்து கொஸ்டின் கேட்டுட்டு இருப்பாங்க. இதில் ஒரு பார்ட் ஆஃப் த ரிப்போர்ட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சிஓ வந்து ஹாஸ்பிட்டலில் தான் இப்போ இருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்ட கொஸ்டின் கேட்கணும், இன்டர்வியூ பண்ணணுன்றதுக்காக நேராக வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பி போவாங்க. ஆக்சுவலி இந்த பிளான் எல்லாத்தையும் பார்த்து விட்டது ஹைரின் தான். பார்த்துட்டு சைலண்ட்டாக வந்து நின்று சிரிச்சுட்டு இருப்பா. பார் நன்னு என்னென்ன பண்ணுறேன் பார் அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருப்பான். கட் பண்ணோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுவாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து லீவ் பொண்ணு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க யூடியூபரை கூப்பிட்டு அங்கே வந்திருப்பாங்க. இந்த லீவ் பொண்ணு இப்போ எதுக்கு யூடியூபரை கூப்பிட்டு வந்திருக்கு அப்படின்னா, ஆல்ரெடி அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுல, அதான் ஜியா மூலமாக ஃபேமிலியில் தெரிஞ்சு போச்சுல, இந்த லீவ் பொண்ணுக்கும் அவருக்கும் அஃபேர் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அஃபேரை வந்து இவங்க பப்ளிக் ஆக்கணும், அது மூலமாக வந்து தனக்கு வந்து நிறைய விஷயம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக யூடியூபரை கூப்பிட்டு அங்கே வந்திருப்பாங்க. இந்த நியூஸ் வந்து நம்ம சும்மா விடக்கூடாது, ரொம்ப பெரிய நியூஸ் ஆக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேராக வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அவங்களே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சிஓ போய் பார்க்கணும் அப்படின்றதுக்காக வந்து சிஓட ரூமுக்கு போவாங்க. இந்த டைம் சிஓ என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா, டாக்டர் கிட்ட வந்து ஜியாவோட ரிப்போர்ட் என்னாச்சு, அவளுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்ணது போதுமா, டிஸ்சார்ஜ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கறதுக்காக வந்திருப்பாங்க. அந்த டைம் வந்து நர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வேகமாக ஓடி வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் சுற்றி நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் வந்து சூழ்ந்திருக்காங்க மேடம், எல்லாருமே உங்களை இன்டர்வியூ பண்ணணுன்னு தான் வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னது ஹாஸ்பிட்டலுக்கு ரிப்போர்ட்டர்ஸ் வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி இவங்க பார்த்துட்டு இருக்கும்போதே ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருவாங்களாம். உடனே வந்து சிஓ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜியா கையை பிடிச்சி எடுத்துகிட்டு வா ஃபஸ்ட்டு இங்கேருந்து நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்குமா இப்போ நம்ம ஓடணும்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கு சொன்னால் புரியாது, ப்ரெஸ் மீடியாலன்னா உடனே சேர்த்து ஃபோட்டோ எடுத்து போட்டு விட்டுருவாங்க, அடுத்து உன்னோட வாழ்க்கையில் வந்து நீ நிம்மதியாகவே இருக்க முடியாது, ஆனால் நம்ம இங்கே மாட்டக்கூடாது, வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேகமாக இழுத்துட்டு ஓடுவாங்க. அவங்க ஓடிட்டு இருக்கிறத வந்து ரிப்போர்ட்டர்ஸ் பார்த்துருவாங்களா, அவங்க அங்கே போகிறாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. என்ன இருந்தாலும் சிஓ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னோட பொண்ணு வந்து இந்த மாதிரி அல்சருக்குள்ளே வந்து மாட்டி சிக்கு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக, தான் பொண்ணோட ஃபேஸ் வந்து எங்கேயுமே வந்து பப்ளிக்காக வந்துடக்கூடாது அப்படின்ற ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக அங்கிட்டு இங்கிட்டு வந்து மாற்றி மாற்றி தப்பிச்சு கூட்டு போவாங்க. ஆனால் விடாமல் ரிப்போர்ட்டர்ஸ் பிளாக் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க யாருக்குமே தெரியாத மாதிரி வந்து சைடில் ஷார்ட் கட் எடுத்து கீழே வந்து கார் பார்க்கிங் கூப்பிட்டு வந்துடுவாங்க. என்னதான் அந்த ரிப்போர்ட்டர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டே தான் வருவாங்க. பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது, நீ ஃபஸ்ட்டு காருக்குள்ளே ஏறு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேகமாக காருக்குள்ளே தன்னோட பொண்ணை ஏற்றிட்டு அங்கே ட்ரைவ் பண்ணி வந்து வேகமாக கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, என்ன ஆனாலும் சரிம்மா, இந்த விஷயத்தில் வந்து உன்னை மட்டும் நான் இழுக்க மாட்டேன், நீ இந்த விஷயத்தில் தலையிடாம தனியாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே இந்த நியூஸ் வந்து பெருசாக வந்து பிரபலம் ஆயிருக்கும்ல. ஆனால் சோஷியல் மீடியா எல்லா பக்கமும் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இது மாதிரி மின்னும் சிஓவும் டிவோர்ஸ் பண்ண போகிறாங்க போல இருக்குது, அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபுல்லாக நியூஸ் வந்து போயிட்டுருக்கும். இப்படி போயிட்டுருக்கு இந்த டயத்தில் வந்து டெல்லி பொண்ணு பார்த்தோம்னா, அந்த பொண்ணு என்ன பண்ணோம் அப்படின்னா, யூடியூபர் கூட சேர்ந்துட்டு ஒரு லைவ் ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிக்கும். அந்த பொண்ணு என்ன சொல்ல அப்படின்னா, சிஓவும் சரி மின்னும் சரி ரொம்ப அந்யோன்யமான கப்பல்லாம் கிடையாது, ஊருக்குள்ளே ஏமாத்துறதுக்காக அப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மின்னை பற்றி சிஓ பற்றி தப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க. அதுலேயும் சிஓ பற்றி அந்த பொண்ணு வந்து ரொம்ப தப்பாக பேசிகிட்டு இருக்குமா. இது எல்லாத்தையும் வந்து ஜியா வந்து ஃபோனில் காரில் பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்போ வந்து சிஓ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நியூஸ் எல்லாத்தையும் நீ பார்க்காத, இந்த மாதிரி காசிப் வந்து ஃபுல்லாக நிறைய ஸ்ப்ரெட் பண்ண தான் செய்வாங்க, இதை நீ பார்த்த அப்படின்னா உனக்கு தான் ரொம்ப டென்ஷன் ஆயிரும், சின்ன காயம் தான் பின்னாடி உனக்கு வந்து ஆறாமல் போயிட்டே இருக்குமா, ஆனால் இதெல்லாம் நீ கான்சன்ட்ரேட் பண்ணாத அப்படின்ற மாதிரி ஆஃப் பண்ணுவாங்க. அதுக்கு ஜியா என்ன சொல்லுவாங்கன்னா, என்னம்மா அந்த பொண்ணு இல்லாத சொல்லிச்சு இருக்குது தானே சொல்லுது, நான் பார்த்தேன் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லி அதை பார்த்துட்டு இருப்பாங்களா. சிஓ என்ன சொல்லுவாங்க, நீ பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி ஆர்கியூ பண்ணிட்டு ஃபோனை பிடுங்க பார்ப்பாங்க. இவங்க டிரைவிங் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இந்த வேலை நடந்துட்டு இருக்கும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, கார் ஒரு இடத்துல தடமாகி இன்னொரு ஆக்சிடென்ட்டில் போய் விழுந்துடும்.
இந்த ஆக்சிடென்ட் ஆனதுனால சியோ மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. ஜியாக்கு என்னாச்சுன்னு தெரியல. இப்போ தான் ஜியா வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து அட்மிட் ஆகி ரிட்டர்ன் வந்திருக்காங்க. இப்போ உடனே வந்து இன்னொரு ஆக்சிடென்ட்றப்ப ஜியோட கண்டிஷன் என்ன அப்படின்றதே தெரில. ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆகி தான் தாய் இறந்தாங்களான்னு தெரில. ஏன்னா தாய் இறந்ததுக்கும் ஒரு ஆக்சிடென்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து சியோ என்ன பண்ண போகிறாங்க? சியோ வந்து இப்போ வந்து சியோவுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. ஆக்சிடென்ட்லேருந்து சியோ வந்து உயிர் பழைப்பாங்களா? ஜியாவுக்கு என்ன தான் ஆச்சு? அடுத்து சியோ வந்து மேற்கொண்டு என்ன பண்ண போகிறாங்க இந்த டிவோர்ஸ் பற்றி அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடுகளில் வந்து பார்க்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.